ஒரு வாரமாகவே காய்ச்சல், சளி, ரொம்ப இருமல், அப்புறம் வாய்ஸே இல்லை. அதனால தான் வீடியோ போடவே இல்லை. இந்த வீடியோவில் 2 நாளைக்குள்ள வீடியோவை சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு நாள் வந்து உளுந்தஞ்சோறும் மீன் குழம்பும் வச்சுருந்தேன். அந்த உளுந்தஞ்சோறு வந்து எப்போவுமே மந்த்லி ஒன்ஸ் ஒன்று உளுந்துச்சோறு, அப்படி இல்லைன்னா உளுந்தம்பருப்பு கறி, இல்லைன்னா உளுந்தங்களி, இந்த 3 ஏதாவது ஒன்று அந்த மாதத்தில் 1 நாள் 2 நாளாவது செஞ்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது உண்டு. அதே மாதிரி உளுந்தஞ்சோறு பொங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் மீன் குழம்பு, மீனும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் சரி செய்யலாம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு வாரமாகவே உடம்பு சரியில்லாதனால ஒழுங்கான சாப்பாடு இல்லை, ஏதோ நல்லா சாப்பிட்ணும் போல் இருந்ததுன்ட்டு இந்த காம்பினேஷனில் செஞ்சு முடித்தேன். அதுக்கப்புறமா பக்கத்தில் வந்து ஃப்ரெண்டு உண்டு, அவங்களுக்கு மலையாளி ஃப்ரெண்டு, அவளுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வரலான்னு சொல்லிவிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு அவள் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வரலான்னு போனேன். அப்போ வந்து நான் அதை கொடுத்ததுக்கு அவள் எனக்கு என்ன கொடுத்தான்னா, அந்த குடம்புளி இருக்குல்ல, அதில் செஞ்ச மீன் குழம்பு, அதை எனக்கு திருப்பி கொடுத்து விட்டா. அப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து 2 மீன் குழம்புமே நான் யூஸ் பண்ண நம்ம ஸ்டைலில் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்கிற மீன் குழம்பு, அவங்க செஞ்சது வந்து குடம்புளி போட்டு செய்கிற மீன் குழம்பு. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. எனக்கு அதிகமான அந்த சாப்பிட்டு அதில் பழக்கம் இல்லாததுனால எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்தது. இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. அந்த மீன் குழம்பு பாக்கி இருந்தது. அதுக்கப்புறமா மீன் வந்து அன்றைக்கி நான் ஃப்ரை பண்ணவே இல்லை, மசாலா பரட்டி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு கீரையும் அடுப்பில் போட்டுட்டு, என் பையன் வந்து ஸ்கூல் போகிறான்னா இந்த பஸ்ஸு நம்ம இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் பஸ் ஏறிட்டானா என்னன்னு சொல்லிட்டு, அதையும் போய் பார்த்துட்டு அங்கேயும் கிச்சன்லேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் அப்படி மாறி மாறி காலையில் கொஞ்சம் நேரம் அலைஞ்சிட்டே இருப்பேன். அது மாதிரி அவனையும் போன பிறகு வந்து கீரைக்கிட்ட இது பண்ணேன். அவனுக்கு சாப்பாடு ப்ரிப்பரேஷன் வந்து வெறும் ப்ரெட் சாண்ட்விட்சு ப்ளஸ்ஸு ஏதாவது ஒரு ஃப்ரூட் அந்த மாதிரி கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா மீன் குழம்பு, இது வந்து நம்ம வச்ச ஸ்டைலில் உள்ள மீன் குழம்பு, இது கேரளா ஃபிஷ் கறி. அது 2யுமே சூடு பண்ணி எடுத்துகிட்டு கீரை முடிச்சிட்டேன், மீனை ஃப்ரை பண்ணிவிட்டேன். இன்றைக்கி வந்து சோறு பொங்கலை, லஞ்சுக்கே சப்பாத்தி தான். ஆனால் இப்போ மொத்தமாக போட்டு வச்சிட்டேன். இதை நைட்டு டின்னருக்கும் இதையே யூஸ் பண்ணிப்பேன், ஒரே வேலையாக முடிஞ்சு போயிடும். இப்போ லன்ச்சு பாக்ஸ் வந்து பேக் பண்ணி கொடுக்குறதுக்காக சப்பாத்தி, ஃப்ரை மீன், அதுக்கப்புறமா கீரை, 2 டைப் ஆஃப் குழம்பு எல்லாத்தையுமே பேக் பண்ணி லன்ச் பேக்கை கட்டி முடிச்சாச்சு. காலையில் சாப்பிட்றதுக்காக வந்து இந்த மில்லட்டு எல்லாமே மிக்ஸ்டான நட்ஸு, ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி உள்ளதை பால் ஊற்றி செவ்வாழைப்பழமும் கட் பண்ணி காலையில் சாப்பிட கொடுத்தாச்சு.